السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد ما أرسلناك إلا رحمة للعالمين. قال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين وجنة الكافرين وكما قال عليه الصلاة والسلام. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே வாழ தகுதியான மனிதர்களை படைத்து அவர்களுக்கு பசிக்கின்ற நேரத்தில் ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்து அங்கேயே ரசித்து கொண்டு பார்த்திருக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லாம் புரிய ஒத்துட்டுமா. மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் மக்கத்தில் பொறுத்து மதினத்தில் மறந்த என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வார்த்தையை வாழ்க்கையாக மாற்றி அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீங்கள் தபா தாபீங்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லவர்கள் என்மார்கள் குறிப்பாக நல்லவர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று கொண்டு நிலவட்டுமா. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சிறப்பு மிக்க ஷஅபான் மாதத்தின் ஜும்மா நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதற்காக நம்மளை படைத்தான். அல்லாஹு தஆலா இதற்காக நம்மளை வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இதற்காக நம்மளுக்கு உணவளித்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இதற்காக நம்மளுக்கு செல்வத்தை அளித்திருக்கின்றான் என்று தெரியுமா? அல்லாஹு தஆலா இதை எல்லாம் நம்மளுக்கு தந்தது எதற்காக? அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்கு. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே கூறிவிட்டான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. ஜின்களையும் மனிதர்களையும் நீ வணங்குவதை தவிர வேறு எதற்கும் நான் படைக்கிறேன். ஆனால் இக்கால சூழ்நிலை கட்டத்தில் அல்லாஹு தஆலாவை நாம் வணங்குகிறோமா என்று கேட்டால் கிடையாது. ஏன்? அல்லாஹ் மீது உண்டான ஒரு பயம் இல்லை. அல்லாஹ் இதை பற்றி கேட்டால் என்ன செய்வேன் ஒரு பயம் இல்லை. நம் இடத்தில் ஈமான் இல்லை. அதனால் நாம் பாவம் செய்கின்றோம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இது உள்ளத்திலே ஒரு மனிதன் அறிந்தால், இது உள்ளத்திலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது வராது. அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் யார்? அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் யார்? உமர் இப்னு ஹத்தாபுடைய மகனார். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலை ஓரமாக நடந்து செல்கிறார்கள். அங்கே ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் கேட்கிறார்கள், வாலிபா, இந்த ஆடு யாருடையது? அந்த வாலிபன் அதற்கு பதில் சொல்கிறான், இந்த ஆடு என் எஜமானுடைய. அப்படியா? ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு, நீ சென்று உன் எஜமானத்தில் சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விடுது என்று நீ கூறு. அந்த வாலிபன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் திருப்பி செல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் கேட்கிறார்கள், வாலிபா, எனக்கு பதில் சொல்லி செல். அந்த வாலிபன் அப்துல்லாஹ் இப்னு உமரிடத்தில் திருப்பி சென்றவனாக வந்து கூறுகிறான், நீங்க சொல்லுகிறீர்கள் என் எஜமானத்தில் சென்று ஆடுகளை நான் ஓனாய் தின்று விட்டது என்று கூறுகிறேன். ஆனால் ஃபைன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இதை குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தில் விசாரித்தால் நான் என்ன செய்வேன்? இதை கேட்டவுடன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார். அவர்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக தண்ணீர் கொட்டுகிறது. அந்த வாலிபனை அவருடைய எஜமானத்திலே அழைத்து சென்று விலை பேசி அந்த காசை கொடுத்து அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அந்த ஒரு பயம், அந்த ஒரு அச்சம், இதை கொடுத்து அல்லாஹ் நாளை மறுமையில் என்னிடத்தை விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்? இந்த ஒரு பயம் அவர் உள்ளத்தை நடுங்க வைத்தது. இந்த பயம் யாரிடத்துல இல்லையோ, இந்த உணர்வு இல்லையோ, அவருடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது. அல்லாஹ் இடத்தில் அவன் உள்ளத்தை கேட்பான், உள்ளம் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பான். யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா? எப்படிப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா? நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்களுடைய சபை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாழ்வோடு யாரை பற்றிய பயத்தை உள்ளத்தில் கொள்ளாமல்
யார் அங்கே இருக்கிறார் இல்லை எண்ணத்தை எல்லாம் மனித சுமக்காமல் ஒரு நபித்தோல தன்னை பணிந்தவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹி அழைக்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, தஹ்ஹிர்னி யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தோழரே நீ என்ன செய்து வந்தீர் உன்னை சுத்தப்படுத்துவதற்கு? யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். யாருக்கு முன்னால் சொல்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள். அங்க இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இருந்தால் அவர்கள் இப்படி பேசிக்க மாட்டார். அங்கே அவர் பயந்தது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார்கள். அபிஹி மஜ்னூன், இவர் என்ன பைத்தியக்காரர்? யா ரசூலுல்லாஹ், இவர் மாயிஸ், கண்ணியமான நபர், இவர் மது அருந்திருக்கிறாரா? கொஞ்சம் சென்று அவர் பக்கத்தில் பார்த்து வாருங்கள். சஹாபாக்கள் கொஞ்சம் அவர் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவர் மது குடிக்கவில்லை, இவர் நிதானத்தோடு தான் இருக்கிறார் மாயிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருப்பச் செல், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய், முறையிடு, அல்லாஹ்வும் பாவத்தை மன்னிப்பான். கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். சென்று மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பி பார்க்கிறார். யா ரசூலுல்லாஹ், தஹ்ஹிர்னி யா ரசூலுல்லாஹ், நீ சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலே. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திரும்ப செல், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய, அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பான். யா ரசூலுல்லாஹ், என் குற்றத்திற்கு தண்டனை இதுவல்ல. தன் குற்றத்தை மாயிஸ் ஒப்புக்கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹக்கை நிறைவேற்றும் விதமாக சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறார். ரசூலுல்லாஹுடைய அந்த பாசம், அந்த நேசம் யாரும் அந்த குற்றத்தை நிரூபிக்கவில்லை. அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அதனால் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறார். உன் குற்றத்திற்கு சாட்சியாக வந்து யாரும் முன்னால் இருக்கவில்லை, நீ செல் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர் சென்றிருக்கலாம். அவர் சென்று தௌபா செய்திருந்தால் குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது, அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பான். ஆனால் அவர் உள்ளத்தில் இருந்த பயம், இந்த உலகத்தில் நான் தப்பித்து விடலாம், நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை கை நீட்டி விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் ஒரு பயம் அவர் உள்ளத்தை நடுங்க வைத்தது. கண்ணியத்திற்குரியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹாபாக்களுக்கு தண்டனை கொடுக்க சொல், சஹாபாக்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க சொல். சஹாபாக்கள் தண்டனை கொடுக்கும் விதமாக அவரை கல்லால் எறிகிறார்கள். அந்த தண்டனை தாங்க முடியாமல் மாயிஸ் ஓடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக சஹாபாக்களை பிடித்து வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க அவர்களை விட்டெடுக்கலாமே, அவர் சென்று தௌபா செய்திருந்தால் அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பானே என்று கூறுகிறார். அவர்கள் இறந்து அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த சபையில் இருந்த 2 நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இவரைத்தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே, இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டானே, இவர் நினைத்திருந்தா சென்றிருக்கலாமே, ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனை சொல்கிறார்கள், அந்த மிருகம் இறப்பது போன்று இவரை இறக்கிறாரே என்று சொல்கிறார்கள். அந்த 2 நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எதுவும் சொல்ல, கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகி போன மாமிசம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாயிஸை பற்றி பேசிய அந்த 2 நபித்தோழர்கள் யார்? அந்த 2 நபித்தோழர்கள் முன்னால் கொண்டு வரப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று. யார் சொல்லலாம், என்ன சொல்கிறீர்கள், இதை எப்படி சாப்பிடுவோம்? உங்கள் சகோதரின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்டதை விட இது மேலானது. அல்லாஹ், என்ன தீனு! ஒரு விபச்சாரம் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட பாழாகது. அது பாழாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னொரு முஃமினுடைய கண்ணியத்தை நம்ம எப்படி பாதுகாக்க? எங்கே முஃமினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது? எங்கே முஃமினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகம் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள் தெரியுமா? ஹுதைபியாவுடன் உடன்படிக்கை வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள். ஸல்லல்லாஹுடைய வாகனத்தில் போகிறார். ஸல்லல்லாஹுடைய ஒட்டகத்தின் கஸ்வா. ஹுதைபியாவுடன் இடம் வரும்போது அந்த கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது, கொஞ்சம் அடம்பிருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், கொஞ்சம் கஸ்வா கொஞ்சம் திமிரு கொள்கிறது, கொஞ்சம் புறம் பிடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், கஸ்வா திமிரு பிடிக்காது, அது அதனுடைய குணமும் அல்ல. அஸ்ஹாபுல் ஃபீலை தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கடலை விட்டுட்டான் அஸ்ஹாபுல் ஃபீலுக்கு.
அதை தடுத்தவன் இதையும் தடுத்திருக்கான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அங்கு ஒட்டகத்தின் கண்ணியம் குறையும் பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் பாதுகாத்து இருக்கிறார்கள். இப்ப நாம் இன்னொரு முஃமினுடைய கண்ணியத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு ராமிதே என்ற ஒரு குலத்துடைய பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னையும் சுத்தப்படுத்துங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொள்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னையும் சுத்தப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிக் கொள்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்தியே ஆக வேண்டும். மாயிஸை விரட்டி அடித்ததை போன்ற என்னையும் விரட்டி விடாதீர்கள் என்று கூறுகிறார். யாருக்கு முன்னால் சொல்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் மத்தியில் சொல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் முன்னால் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். அந்த பெண்மணிக்கு இந்த ஈமான் எல்லாம் எப்படி வருது? யாருக்கு முன்னால் சொல்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் மத்தியில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வருது சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த குற்றத்துக்கு இருக்க சாட்சியா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய கர்மம் இதுதான் என்னுடைய சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ குழந்தை பெற்றெடுத்தது பிறகு வா என்று கூறுகிறார்கள். குழந்தை பெற்றெடுப்பு எத்தனை ஆண்டு? இஸ்லாத்தில் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகளுக்கு உனக்கு அவகாசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த கண்காணிப்பும் அனுப்பப்படாத அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பி ஓடுகிறார். யா ரசூலல்லாஹ், நான் குழந்தை பெற்றெடுத்து விட்டேன். இதோ என் கையில் குழந்தை, இப்போ எனக்கு தண்டனை கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்போம்? நீ சென்று குழந்தைக்கு உணவு கொடுத்து பால்குடி மறக்கடிப்பதற்கு பிறகு வா. பால்குடி மறக்கடிப்பு எத்தனை ஆண்டு? இஸ்லாத்து 2 ஆண்டுகள். நேற்று என்ன பாவம் செய்தேன் என்று கூட இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. உண்மையா இல்ல? இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்த அல்லாஹ்வுக்கு மாறாக என்று கூட என் உள்ளத்தில் ஞாபகம் இல்லை. ஆனால் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண் மீண்டும் வருகிறார். கையிலே குழந்தையை சுமந்தவளாக, கையிலே ரொட்டி துண்டு எடுத்தவளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தை உணவு சாப்பிடுகிறது, எனக்கு இப்போதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூட சொல்கிறார்கள், இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள். சஹாபாக்கள் அந்த பெண்ணை கல்லால் எறிகிறார். அந்த பெண் இறந்து விடுகிறார்கள். அவருடைய ஜனாசா தொழுகையை நடத்துவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் செல்கிறார். யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகை நடத்துவதற்கு முன்னால் சொல்கிறார்கள். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நிற்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்தியிருக்கிறார், விபச்சாரம் செய்த பெண், இந்த விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா? உமரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த பெண் செய்த தௌபா மதீனாவில் வாழக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தால் அது விசாலமா. அல்லாஹ் அக்பர். அவள் எவ்வளவு தௌபா செய்திருப்பார் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மதீனாவில் வாழக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்தால் விசாலமாக. இந்த பெண்ணை பார்த்து நீ இப்படி சொல்கிறாய் என்று உமர் இப்னு ஹத்தாப் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு ஜனாசை தொழுகை நடத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கே எந்த ஒரு முஃமினுடைய கண்ணியம் குறையும் பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் பாதுகாத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுடைய கண்ணியம் குறையும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுவார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை. ஏன்? அல்லாஹ் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனுடைய கண்ணியத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கே ஒரு மிருகத்துடைய கண்ணியம் குறையும் பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்திருக்கிறார்கள். நம் பிறருடைய கண்ணியத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும்? அல்லாஹு தாலா நம்மளுக்கு பிற முஃமினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹு தாலா எதற்காக இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்மளை வர வைத்தானோ அதனுடைய முழுமையான நோக்கத்தை அல்லாஹு தாலா நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹு தாலா இந்த உலகத்தை எவ்வளவு விசாலமாக படைத்திருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா உலகத்தில் எவ்வளவு மனிதரை படைத்திருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா எங்கே சிதறி கிடந்து நம்மளை அல்லாஹு தாலா ஒவ்வொருவராக நம்மை தேர்ந்தெடுத்து அல்லாஹு தாலா ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர வைத்திருக்கான்னு சொன்னால் அதனுடைய முழுமையான நோக்கம் என்ன? அது முழுமையான நோக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.
மதரசா விட்டு வெளியேறும்போது அஸ்லமியா என்ற ஒரு பட்டத்துணை வெளியேறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. மரணிக்கும் தருவா இல்ல இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம தந்தர் புரிவானாக. இந்த சிறிய துஆவுடன் ஒரே முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.